அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி குறைப்பால் பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் எனவும், ஆனால் ஆவின் நிறுவனம் அவ்வாறு செய்யவில்லை என்றும் அன்புமணி குற்றம் சாட்டி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் தகவல்கள் சொல்லுங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் ஆவின் பால் பொருட்களின் விலைகளை திமுக அரசு குறைத்ததா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருட்டுத்தனம் செய்யக்கூடாது எனவும் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகும் தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனம் அதன் பால் பொருட்களின் விலைகளை குறைக்கவில்லை என்று தான் குற்றஞ்சாட்டி இன்று காலை அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு ஏற்ற வகையில் ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக அரசின் சார்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவை செய்தியாக ஒளிபரப்பாகி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை எனவும் இது மக்களை ஏமாற்றும் முயற்சி என்பதுதான் உண்மை எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்றவாறு பால் பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும். ஆனால் ஆவின் நிறுவனம் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக ஆவின் பால் பொருட்களின் அதிகபட்ச விற்பனை விலையில் எந்த மாற்றத்தையும் செய்யாத ஆவின் நிறுவனம் வரி எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதோ அதற்கு ஏற்றவாறு அடிப்படை விலையை உயர்த்தியுள்ளது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக 1 கிலோ நெய்யின் அதிகபட்ச விற்பனை விலை 700 ரூபாய். இதில் அடிப்படை விலை 625 ரூபாய். 12% ஜிஎஸ்டி வரி 75 ரூபாய் ஆகும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆவின் நெய் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மதிப்பு 31 ரூபாய் மட்டும்தான். அதன்படி ஆவின் நெய் 1 கிலோ 656க்கும் மட்டுமே விற்கப்பட வேண்டும். ஆனால் அமுல், நந்தினி போன்ற பொதுத்துறை பால் நிறுவனங்கள் இந்த அடிப்படையில் தான் விலையை குறைப்பு செய்துள்ளன. ஆனால் ஆவின் நிறுவனமோ 1 கிலோ நெய்யின் விலை அடிப்படை விலையை 625 இருந்து 669 உயர்த்தி அத்துடன் 31 ரூபாய் ஜிஎஸ்டி விலை சேர்த்து அதிகபட்ச விலையாக 700 ரூபாய் நிர்ணயித்துள்ளது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டும் இந்த நாளில் விலையை குறைத்ததாக கணக்கு காட்டும் நோக்குடன் இன்று முதல் நவம்பர் 30 வரை 1 கிலோ நெய்க்கு 40 ரூபாய் தள்ளுபடி வழங்குகிறது. இந்த தள்ளுபடியும் கூட ஆவின் நெய், பன்னீர் ஆகியவற்றுக்கு குறைந்த அளவில் தரப்படுகிறதே தவிர பிற பால் பொருட்களுக்கு தரப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அவை அதிக விலைக்குத்தான் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நவம்பர் மாதத்துடன் இந்த தள்ளுபடி ரத்து செய்யப்படும் நிலையில் டிசம்பர் மாதம் முதல் ஆவின் நெய், பன்னீர் ஆகியவற்றின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்படும். திமுக அரசின் கீழ் செயல்படும் ஆவின் நிறுவனம் நடத்தும் இந்த நாடகங்கள் அப்பட்டமான திருட்டுத்தனமாகும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைத்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் எனவும் வரும் தேர்தலில் திமுக அரசின் திருட்டுத்தனத்திற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.